ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நோவல்டி சேனல்ல செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பற்றி பார்க்கலாம். ரொம்ப சின்ன பொண்ணு தான், ஆனால் என்னம்மா சாதனை பண்ணியிருக்கு. 16 வயசு தான் ஆயிருக்குங்க. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கு. எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகம், ரொம்ப ரொம்ப ஃபேமஸும் ஆயிருக்காங்க. யங் டீன் ஹீரோயின். இந்த ஹீரோயினை பற்றி அவ்வளோ சொல்லலாம். இவங்க அப்பா பண்ணுற ஒர்க்குக்கும் இவங்களுக்கும் டோட்டலாக டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸ்கூலில் இருந்து ஹீரோயின் வர எல்லாத்துலேயுமே டாப் தான். நமக்கு தான் அதே 24 ஹவர்ஸ் தான் இருக்குது, ஆனால் நம்மளால் மட்டும் ஏன் முடியல, ஏன் நம்ம அந்த ஏஜில் வந்து இப்படி ரீச் ஆக முடியல அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக திங்க் பண்ணுவீங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸை போடுங்க. ஏன்னா எனக்கு அப்படி தான் வந்து தோணுச்சு. அதே 24 ஹவர்ஸ் தான், என்னால் அந்த பொண்ணு அளவுக்கு ரீச் பண்ண முடியல. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாவல்டி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பில்லுக்கு ஆல் கொடுங்க. அந்த யங் டீன் ஹீரோயினோட பேர் பார்த்தீங்கன்னா நித்தான்ஷி கோயல். அவங்க வந்து ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் இந்தியன் டீன் ஆக்ட்ரஸ் இன் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான் சொன்னோம். நிறைய ஃபிலிமில் வந்து நடிச்சிருக்காங்க. மசூம் சாவல் 2022 வந்து ரிலீஸ் ஆச்சு. MS தோனி த அன்டோல்டு ஸ்டோரி 2016 வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்து சர்க்கார் 2017, டெலிவிஷன் ப்ரோக்ராம்லேயும் வந்து இவங்க வந்து இன்சைட் எட்ஜ் 2017, தாப்கி பியார் கி நித்தான்ஷி கோயல். அதர் ஃபிலிம் கிரெடிட் என்னன்னா போஷம் பா 2019, ஹர்தங் 2022, பேஷ்வா பஜ்ரோ 2017. இந்த மாதிரி ஆக்டிங்கை தவிர நித்தான்ஷி வந்து வேற நேரத்துல எல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதக் டான்சர், அவங்க வந்து ஹிப் ஹாப், கிளாசிக்கல், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். சூப்பர் டான்சர் 3ல இருந்திருக்காங்க. ரீசெண்டாக வந்த ஃபிலிம் தான் லப்தா லேடிஸ், காமெடி மிக்ஸான ட்ராமா ஃபிலிமு. கிரண் ராவ் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. லீடிங் ரோலில் வந்து நிதான்ஷி கோயல் வந்து நடிச்சிருப்பாங்க. இந்த ஃபிலிமோட ஸ்டோரி என்னன்னா, ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது 2 யங் பிரைட் வந்து தொலைஞ்சு போயிடுறாங்க. அந்த கதையை தான் இந்த ஃபிலிமில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஃபிலிம் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருக்காங்க. நிதான்ஷி கோயல் வந்து 12 ஜூன் 2007 நொய்டாவில் தான் பிறந்திருக்காங்க. சைல்டு ஆக்டர், மாடலாக இருந்திருக்காங்க ஸ்டார்டிங்கில் வந்து. அதுக்கப்புறம் டிவி சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. 2016 இவங்க ஃபிலிமில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2012 ஸ்மால் ரோலில் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. 2017 வந்து ITA அவார்டு வாங்கியிருக்காங்க டிவி சீரியலில் நடிச்சதுக்கு. 2018 நியூஸ் பேப்பர் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவார்டு வந்து பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட்க்கு அவார்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2018 நியூஸ் மேக்கர் அச்சீவர் அவார்டு வந்து பெஸ்ட் சைல்டு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து இவங்க வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. அதே இயரில் ஆஜ் தக் அவார்டு வந்து அது கூட வாங்கியிருக்காங்க. அது எதுக்கு பார்த்தீங்கன்னா, அதே பெஸ்ட் சைல்டு ஆக்ட்ரஸ்க்கு தான். 2019 வந்து ஆஃப்டர்நூன் வாய்ஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. எகெயின் 2019 ரயான் ஸ்டார் அவார்டு வாங்கியிருக்காங்க. 2021 ஐகானிக் கோல்டு அவார்டு ஃபார் டீன் ஆக்ட்ரஸ். 2022 பிபா ஆஃப் த இயர் அவார்டு. மறுபடியும் 2022 சத்யஜித் ரே ஐகான் சினிமா அவார்டு. 2023 டைகான் குளோபல் அவார்டு ஃபார் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த இயர். எக்கச்சக்கமாக அவார்டு வாங்கி குமிச்சு வச்சிருக்காங்க. ரியல் இம்பீரியல் 2023 ரியல் இம்பீரியல் அவார்டு ஃபார் யங்கஸ்ட் இந்தியன் குளோபல் ஆக்டர் ஆஃப் த இயர். 16 வயசு தாங்க ஆயிருக்கு, அதுக்குள்ளே எவ்வளோ அவார்டு தெரியுமா? சான்ஸே இல்லை. நித்தான்ஷி கோயலோட அப்பா வந்து ஒரு பேங்க்ல வந்து ஒர்க் பண்ணுறாரு. அவரோட பொண்ணு எவ்வளோ பெரிய ஹீரோயினாக இருக்காங்க 16 வயசுலேயே. அவ்வளோ அவார்டு வாங்கி பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பெருமையை சேர்த்திருக்காங்க. ஃபேவரட் ஆக்டர் வந்து யாருன்னு கேட்டதுக்கு அமீர் கான் தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 2015 நித்தான்ஷி கோயல் மிஸ் பேண்டலூன்ஸ் ஜூனியர் ஃபேஷன் ஐக்கனில் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. நிறைய ஃபேஷன் ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே கராத்தா ட்ரைனிங் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல நிறைய வேரியஸ் டைப் ஆஃப் பிராண்ட்ல வந்து இவங்க வந்திருப்பாங்க. என்னென்ன பிராண்டுனா பிபா, ஈஸ்ட் எசன்ஸ், ஃபிட்ஸ்கார்ட், நிறைய நியூஸ் பேப்பர் ஆட்ல கூட இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. நவபாரத் டைம்ஸ், சந்தியா டைம்ஸ், டெல்லி டைம்ஸ், நிறைய டிவி கமர்ஷியல் பிராண்ட்லயும் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து இண்டிகா ஹேர் கலர், எஸ் பேங்க், அமுல் மில்க், இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் இவங்களை பார்த்துருக்கலாம். நித்தான்ஷி வந்து யூடியூப் சேனலில் 2009 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களோட விளாக்ஸ் எல்லாத்துலேயுமே யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிடுவாங்களாம். நிறைய ஹிந்தி டிவி சீரியல்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. லைக் ஓகே, கலர்ஸ், ஸ்டார் பிளஸ், சோனி டிவி, இந்த மாதிரி வர சீரியல் எல்லாத்துலேயுமே வந்து நித்தான்ஷி வந்து நடிச்சிருக்காங்க. 2018 நித்தான்ஷி அவங்க கிளாஸ்க்கு மானிட்டராக இருந்திருக்காங்க. அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் இவங்க தான் கண்காணிப்பாங்களாம். அந்த ஒர்க்குமே இவங்க செஞ்சுருக்காங்க. எதையுமே விட்டு வைக்கல. நித்தான்ஷி வந்து ஆல் இசட் A to Z வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாத்துலேயும் போயிருக்காங்க. ஹிந்தி வெப் சீரிஸ்லையும் இவங்க நடிச்சிருக்காங்க. கோவிட் டைமில் வந்து இவங்க அவுட்ஸ்டாண்டிங்காக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணானது அபிமான ஒர்க் வந்து இவங்க பண்ணனால இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு 2020 அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் கூட இவங்க வாங்கியிருக்காங்க. 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்களோட ரிச் பர்சன் லிஸ்ட் வந்து யுனைடெட் பிஸ்னஸ் ஜேர்னலில் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட்லையும் நித்தான்ஷி வந்திருக்காங்க. இந்த பொண்ணு எந்த ஃபீல்டையும் சும்மா விடலைங்க. ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது எனக்கு. 16 வயசு தான் ஆயிருக்கு, பட் என்னெல்லாம் இந்த பொண்ணு பண்ணியிருக்குன்னு நினச்சாலே ரொம்ப ரொம்ப பொறாமையாக இருக்குது. இன்னும் இருக்குது நித்தான்ஷி பண்ணின சாதனையை வந்து வேரியஸ் டைப் ஆஃப் ஹிந்தி மியூசிக்கில் வந்து வீடியோவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நித்தான்ஷி வந்து மோகினி ஆட்டம், டான்ஸு, ட்ரைனிங், நிறைய டான்ஸ் காம்படிஷனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிரியங்கா சோப்ராவை பார்த்து தான் இவங்க வந்து
ஆக்ட் பண்றதுக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டாங்களாம். நிதான்ஷிக்கு டாக்னா ரொம்ப பிடிக்குமா. பெட் டாக் நேம் வந்து குயினின்னு பேர் வச்சிருக்காங்களாம். நிறைய ஈவெண்ட்ல, நிறைய டிவி சீரியல், ஃபிலிம்ல எல்லாம் வந்து நிதான்ஷிக்கு வந்து ஹானர், அதாவது மரியாதை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. நிதான்ஷி வந்து கிடைக்கிற டைம்ல வந்து டிராவலிங், பியானோ, ஸ்னோக்கர் ப்ளே பண்ணுவாங்களாம். ரொம்ப நிறைய சாஃப்ட் டாய்ஸ் கலெக்ஷனை வச்சிருக்காங்க. ஒரு இன்டர்வியூல வந்து நிதான்ஷி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமீர் கான்ட்ட வந்து டிஷ்யூ பேப்பர்ல வாங்கின ஆட்டோகிராஃபை வந்து இவங்க மிஸ் பண்ணிட்டாங்களாம். ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணனேன் மிஸ் பண்ணதுக்கப்புறம். 3 ஹவர்ஸா ரொம்ப அழுதுட்டே இருந்தேன் அப்படின்னு நிதான்ஷி வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய ஃபேனா இருக்காங்க போல நிதான்ஷி. ஒரே ஒரு ஃபிலிம் தான் நடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயே பாலிவுட்ல இருக்கிற ஹீரோயினுக்கு எல்லாமே தொண்டை காணோம், துணியை காணோம்னு ஓட விட்டுட்டாங்க இந்த ஹீரோயின். வீக்லி வந்து ஃபேமஸ் ஹீரோயின் யாருன்னு லிஸ்ட் எடுப்பாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்ல வந்து நிதான்ஷி கோயல் வந்து அந்த வீக் லிஸ்ட்ல வந்து வந்திருக்காங்க. ஃபேமஸ் ஹீரோ டீன் ஹீரோயின் லிஸ்ட்ல வந்து நிதான்ஷி கோயலோட நேம் வந்து வந்திருக்கு. ஹிந்தி சினிமா ஃபீல்டில் ரொம்ப ஃபேமஸ் ஆன ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்து பின்னாடி தள்ளி விட்டுட்டு இந்தியாவோட ஃபேமஸ் ஆக்ட்ரஸா, அதாவது யங் ஹீரோயினா 16 வயசுல ஃபேமஸ் ஆயிருக்காங்க. நிறைய பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் தான். லாப்டா ஃபிலிமோட ஹீரோயின் நிதான்ஷி தான். 16 வயசு தான் ஆயிருக்கு. இந்த ஃபிலிமை வந்து அமீர் கான் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அமீர் கானோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் இந்த ஃபிலிமை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ட்ரெயின் டிராவல் பண்ணும்போது 2 லேடிஸ்கோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிடும். அதை பேஸ் பண்ணி எடுத்த ஃபிலிம் தான். பேசிக் நாலேஜ் இல்லைன்னா ஒரு பொண்ணோட நிலைமை எப்படி இருக்கும், ஒரு பொண்ணுக்கு என்னென்னலாம் தேவைன்னு கிளியரா வந்து சொல்லியிருப்பாங்க. எஜுகேஷன், ட்ரெஸ், ஃபுட், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை பத்தி, இம்பார்ட்டன்ஸ் பத்தி இந்த ஃபிலிம்ல வந்து கிளியர் கட்டா காமிச்சிருப்பாங்க. இந்த ஃபிலிம்ல ஃபுல் குமாரி கேரக்டர்ல தான் நிதான்ஷி கோயல் அந்த ஸ்டோரிக்கு தகுந்த மாதிரி இன்னெபிலிட்டியோட இன்னசென்ஸா நடிச்சிருப்பாங்க. அந்த ஆக்டிங்ல நிறைய பேரை வந்து இவங்க வந்து ரொம்ப அழுக வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த ஹீரோயினுக்கு 16 வயசு தான் ஆயிருக்கு. ஏன் மறுபடியும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க 16 வயசு தான் ஆயிருக்குனாலுமே அவங்க வந்து ரொம்ப மெச்சூராக வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஆனாலும் நிறைய ஹீரோயினுக்கு இந்த ஒரு ஃபிலிமை வச்சே சவால் கொடுக்குற மாதிரி இவங்களோட ஆக்டிங் வந்து செம்ம சூப்பராக இருக்கு. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த ஃபிலிமை வந்து ரொம்ப சக்கப்போடும் போட்டுட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல நிதான்ஷி கோயல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப பெருசு, எப்போ நன்றியோட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல 10 மில்லியனுக்கு மேல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இவங்களுக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே கண்டினியூஸா வந்து விஷ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல போடுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து நிதான்ஷி கோயல் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க. உங்களுக்கு நிதான்ஷி கோயல் வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் போடுங்க. நிறைய நல்ல விஷயங்களை சின்ன பொண்ணா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, நம்ம வந்து நிறைய கத்துக்கணும். ஏன்னா நிதான்ஷி கோயல் வந்து சின்ன வயசுலயே வந்து அவ்வளோ பீக்ல வந்து ரீச் ஆயிருக்காங்க. சான்ஸே இல்லை. அந்த மாதிரி நம்மளும் வந்து நம்மளோட லைஃப் வந்து நல்லா முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனா வந்து நிறைய பேரை நம்மள வந்து லைஃப்ல வந்து எடுத்துக்கலாம். எதெல்லாம் நமக்கு நல்ல விஷயமா படுதோ அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம முன்னேறணும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட இன்ஸ்பிரேஷன், அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டீஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் அந்த மாதிரி பிடிச்சிருந்தனா நீங்க இந்த வீடியோல கமெண்ட் போடுங்க.